அந்த பணிக்கு வந்த டீச்சர் ஒரு எம்எல்ஏ வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு காணலை அப்படிங்கிற மாதிரி ரூமர் ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த தேடுதல் வேட்டை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. எந்த முன்னேற்றமும் இல்லை. இந்த கேஸில் ஏதாவது ப்ராக்ரஸ் கொடுக்கணுமேன்னு நினைக்கிறப்ப ஒரு வாழைத்தோப்பில் சேலையோட ஒரு எலும்பு கிடக்கு அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு நம்ம உடனே டீமெல்லாம் போய் அதை பார்க்குறோம். இந்த பணிக்கம்பட்டியிலேருந்து ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வர்ற நேரத்தில் நானும் என்னோடய ஃப்ரெண்டு சேர்ந்து தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யூனிவர்சிட்டி, திருச்சிராப்பள்ளி அண்ட் பெரம்பலூர். பாரம்பரியமான தங்க நகைகள் வாங்க பி ரத்தினம் செட்டியார் அண்ட் சன்ஸ், தெற்காவணி மூலவீதி, மதுரை. உங்கள் குடும்பத்துடன் நிம்மதியாய் தூங்க நிம்மதி மெத்தைகள். இது நம்ம ஊர் மெத்தைங்க. சார், சிசிடிவி போன், மொபைல் போன், ஸ்மார்ட் எந்தமே இல்லாம போது நீங்க கேஸ் ஆன் பண்ணிருப்பீங்க. ஆமாம், அந்த சுவாரஸ்யமான தகவல் நிறைய இருக்கும் சார். ஆமாம், நம்ம இப்போ காவல்துறையில் 32 ஆண்டுகள் பணிபுரிஞ்சு ஓய்வு பெற்றிருக்கிறோம். அடிஷனல் கூடுதல் கண்காணிப்பாளராக இருந்து ஓய்வு பெற்றிருக்கிறோம். நிறைய காவல்துறையில் சவாலான வழக்குகள் தான் நிறையா இருக்கும். அப்படி பார்த்தோம்னா அந்த 2004 குளித்தலையில் டீச்சர் மீனாட்சி கேஸ் அப்படின்னு சொல்லலாம். அதில் ஏன் அது முக்கியமான கேஸ் அப்படின்னு சொன்னால், குளித்தலை டவுனில் இந்த பொண்ணு குடியிருக்கிறாங்க. நல்லா கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும். நிறைய நகை நெட்லாம் போட்டிருப்பாங்க. அவங்களுடைய கணவர் பேர் ஜோதி ராமலிங்கம். அவருக்கு அந்த லேடிக்கு ஒரு 35 வயசு ஆகுது. அவங்க பக்கத்தில் இந்த பணிக்கம்பட்டின்னு ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. அந்த காலத்துலேயே ஒரு 2004 2V50 தான் போவாங்க. ஸோ அந்த பொண்ணு திடீர்னு ஒரு நாள் காணாமல் போயிடுச்சு. உடனே அவங்க வீட்டுக்காரர் குளித்தலை டவுன் காவல் நிலையத்தில் போய் என் மனைவியை காணலை அப்படின்னு புகார் கொடுக்குறாரு. புகார் கொடுத்த உடனே சரி, நம்ம வழக்கமாக காவல்துறையில் என்ன சொல்லுவாங்க, சரி அக்கம் பக்கத்தில் எங்கேயா போயிருக்கோம், தேடி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் தேடி பார்த்துட்டு வந்ததுக்கு பிறகு கிடைக்கலன்னு சொன்னதுக்கு பிறகு வழக்கு பதிவு பண்ணுறாங்க. கேர்ள் மிஸ்ஸிங் அப்படின்னு, உமன் மிஸ்ஸிங்னு வழக்கு குளித்தலை டவுன் காவல் நிலையத்தில் பண்ணுறாங்க. பண்ணதுக்கு பிறகும் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் இருக்கிறதால ஒரு ரூமர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும். அந்த பணிக்கு வந்த டீச்சர் ஒரு எம்எல்ஏ வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு காணலை அப்படிங்கிற மாதிரி ரூமர் ஸ்ப்ரெட் ஆகவும் சென்சேஷனல் கூடுது. எப்படியாவது இதை கண்டுபிடிங்க அப்படின்னு ப்ரெஷர் பண்ணுறாங்க. நம்மளும் இப்போ காவல்துறையும் தேடி பார்க்குறோம், ஒன்றும் குழுக்கள் கிடைக்கல. அதுக்கிடையில் என்ன செய்கிறாங்க, அப்போ 2004 வாக்கில் ஹைகோர்ட்டில் ஆட்குணர்வு மனுன்னு சொல்லுவாங்க, ஹேபியஸ் கார்பஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஹேபியஸ் கார்பஸ் மனு ஹைகோர்ட்டில் போடுறாங்க. அவர் வீட்டுக்காரர் இறந்து போன மீனாட்சியோடைய ஹஸ்பண்ட் ஜோதி ராமலிங்கம் ஆட்குணர்வு மனு ஃபைல் பண்ணுறாரு. அதன் பேரில் காவல்துறையை அழைச்சி விசாரிக்கிறப்ப இந்த மாதிரி நாங்கள் முழுக்க தேடிட்டு இருக்கிறோம், இந்த மாதிரி பெண்ணு காணாமல் இந்த வகையெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம்னு சொன்னப்போ காவல்துறைக்கு ஹைகோர்ட் ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க, 3 மாதத்தில் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதோடைய சூழ்நிலை கருதி இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாத்திரம்னு கவர்மெண்ட் சொல்லி சிபிசிஐடி ஆட்கள் இதை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சிபிசிஐடி விசாரிச்சதுக்கு பிறகும் இந்த வழக்கில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இருக்குது. மறுபடியும் 3 மாதம் கழித்து ஹைகோர்ட்டில் இந்த கேஸ் வர்றப்ப நீங்கள் ஒரு தனி அதிகாரியை இதுக்கு நியமித்து இந்த வழக்கு கண்டுபிடிங்க அப்படின்னு ஒரு ஹைகோர்ட்டில் ஒரு உத்தரவு போடுறாங்க. மதுரை பெஞ்ச் ஹைகோர்ட் தான் உத்தரவு போடுறாங்க. உத்தரவு போட்டோன்னே இதுக்காக நாங்கள் ஒரு அதிகாரி ஸ்ரீதர் அப்படின்னு ஒரு எஸ்பியை நியமித்து அவர் கீழே இருக்கிற அதிகாரிகளை வச்சு கண்டுபிடிக்கிறோம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த தேடுதல் வேட்டை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. எந்த முன்னேற்றமும் இல்லை. இந்த கேஸில் ஏதாவது ப்ராக்ரஸ் கொடுக்கணுமேன்னு நினைக்கிறப்ப மறுபடியும் ஹைகோர்ட்டுக்கு வர்றப்ப அவங்க மறுபடியும் விசாரணைக்கு எடுத்து இந்த வழக்கை இந்த எஸ்பியை சரியாக விசாரிக்க மாட்டேங்கிறாங்கன்னா வேற இன்னொரு எஸ்பியை போடுங்க அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க. இல்லைன்னா இந்த வழக்கை நாங்கள் சிபிஐக்கு மாற்றக்கூடிய உத்தரவை நாங்கள் போட்டுருவோம், சிபிசிஐடி சரியாக விசாரிக்கல, ஒன்றும் ப்ராக்ரஸ் இல்லை, கண்டுபிடிக்கிறதுனா உடனே வேறு அதிகாரி போட்டு கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே இன்னொரு அதிகாரி பிரேம்குமார் அப்படின்னு ஒரு ஆஃபீஸரை போட்டு அவங்க எஸ்பி தலைமையில் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிச்சுட்டே இருக்கையில் அப்போ தான் முதல்ல நார்கோ அனாலிசிஸ் டெஸ்ட்னு ஒன்று வைக்கிறோம். முதல்ல இந்த தமிழ்நாட்டிலே முதல்ல உண்மை கண்டறியும் சோதனை அப்படின்னு இருக்குது. உண்மை கண்டறியும் சோதனைன்னா ஒரு யார் மேலாம் சந்தேகம் இருக்கோ அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் பெங்களூரில் மடிவாளான்னு இருக்குது, அங்கே ஃபொரன்சிக்கு சயின்ஸ் ஆஃபீஸ் இருக்குது, அவங்கள கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு அங்கே டாக்டர்ஸ்லாம் உட்கார வச்சு அவங்க மைண்டை ரீட் பண்ணி உண்மைகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முதல்ல அந்த டெக்னிக்கை நம்ம தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த பல எம்எல்ஏ மேலே எல்லாருக்கும் சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொன்னோம். இந்த எம்எல்ஏவை நம்ம விசாரணைக்கு கூப்பிட்றோம், வரமாட்டேங்கிறாங்க. அப்புறம் மேலிடத்தில் பெரிய அதிகாரிகள்கிட்ட பேசி அவங்க சிஎம் லெவலில் பேசி அதுக்கு பிறகு அந்த எம்எல்ஏ ஒத்துக்கிறார். அப்புறம் அவர்
நாங்கள் யாரெல்லாம் இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டோமோ அவருடைய வீட்டுக்காரரு பக்கத்தில் இருந்தவங்க எல்லாத்தையும் கூட்டு போய் உண்மை கண்டறியும் சோதனைலாம் பண்ணி பார்க்குறோம். அதுக்கப்புறமும் இந்த வழக்கு அதுலேருந்து நமக்கு எந்த உண்மையும் நமக்கு கிடைக்கல. அப்படியே போயிட்டுருக்கையில் மறுபடியும் ஹைகோர்ட்டு இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்து இன்னும் நீங்கள் கண்டுபிடிக்க மாட்டேங்கிறீங்க, உடனே இந்த வழக்கை நாங்கள் சிபிஐக்கு மாற்றணும்னு ஹைகோர்ட் ஒரு உத்தரவு போட்டுறாங்க. சிபிஐக்கு உத்தரவு போட்டோம்னா அப்போ இருந்த சிஎம் என்ன செய்கிறாங்க, நம்ம போலீஸ் எந்த வகையிலையும் குறைந்த போலீஸ் இல்லை, இந்த சிபிஐக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் நம்ம தான் இந்த வழக்கை நம்ம கையாளணும், நம்ம தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி லோக்கல் போலீஸ் சிபிசிஐடி போலீஸ் விசாரிக்கக்கூடாதுன்னு போட்ட உத்தரவுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கி மறுபடியும் நம்ம சிபிசிஐடியை விசாரணைக்கு எடுத்துக்கிட்டோம். மறுபடியும் தீவிரமாக அந்த மாதிரி நம்ம இன்ஃபார்மெண்ட் சிஸ்டம் அப்படி இப்படின்னு விசாரிக்கையில் தான் கொளித்தலையை சுற்றிலும் நிறையா வாழைத்தோப்புகள் அது மாதிரி இருக்கும். ஒரு தோட்டத்தில் வாழை முடிஞ்சதுன்னா அடுத்த தோட்டத்தை இந்த தோட்டத்தை விட்டுட்டு அதை சுத்தம் பண்ணிட்டு அடுத்த வாழைக்கு போவாங்க. ஸோ அந்த மேடு பள்ளத்தெல்லாம் நிறவுத்துக்காக சுத்தம் பண்ணுறாங்க. அப்போ சுத்தம் பண்ணுறப்ப ஒரு சேலை, ஒரு எலும்பு கூடோட சேலை நமக்கு அந்த வாழை தோட்டத்துலேருந்து நமக்கு கிடைக்கிது. கிடைச்சோன்னு நமக்கு அந்த இன்ஃபார்மெண்ட்டு சார் இந்த மாதிரி ஒரு வாழைத்தோப்பில் சேலையோட ஒரு எலும்பு கூடு கிடக்கு அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு நம்ம உடனே டீம் எல்லாம் போய் அதை பார்க்குறோம். இன்ஃபார்மேஷன் சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா அந்த காணாமல் போன நேரத்தில் என்ன சேலை போட்டிருந்துச்சோ அதே சேலை அப்படியே இருக்குது. அதே மாதிரி இந்த எலும்பு கூடில் அந்த கொலுசு அப்படியே இருக்குது, வில்லி கொலுசு. அதே மாதிரி மெட்டி அப்படியே இருக்குது, அந்த பாடியில் மெட்டியும் இருக்குது, கொலுசும் இருக்குது. அதுக்கு பிறகு பார்க்குறப்ப அப்போ இந்த ஜுவல்ஸ் மிஸ்ஸிங்காக இருக்குது, ஜுவல் மிஸ்ஸிங்காக இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு காதில் ஒரு தோடு இருக்குது, ஒரு தோடு காணல, போட்டிருந்த ஆரம் காணல, ஒரு தோடு பாடியிலே இருக்குது, ஒரு தோடு மிஸ்ஸிங்காக இருக்குது. ஆஹா சரி இதுதான் நமக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த கிடைச்ச ஒரு தோடை வச்சு நம்ம அக்கம் பக்கத்துலலாம் விசாரிக்கிறோம். நகை கடைகள், அங்கே இருக்க அடமானம் வைக்கிற கடைகள், இங்கெல்லாம் விசாரிக்கிறப்ப ஒரு கடையில் மட்டும் இதோடைய ஜோடி இருக்குது. அப்புறம் அந்த ஜோடியை பார்க்கும்போது நம்மகிட்ட இருக்கிற தோடும் அடமானம் வச்சுருக்கிற தோடும் ரெண்டும் ஒன்று அப்படிங்கிறத பிடிச்சி, அதுக்கு பிறகு யார் அடமானம் வச்சாங்களோ பிடிச்சா 2 அக்யூஸ்டுகள் வச்சுருக்காங்க. அப்புறம் அந்த 2 அக்யூஸ்டுகளையும் பிடிச்சி அப்புறம் விசாரிக்கும் போது தான் இந்த கேஸ் டிடெக்ட் ஆகுது. அப்போ அந்த அக்யூஸ் என்ன சொல்கிறான், இந்த குளித்தலை வீட்டு டீச்சர் வீட்டுக்கு பக்கத்தில் நான் குடியிருந்தேன், அந்த வீடு கட்டட வேலை பார்க்கும்போதெல்லாம் நான் இருந்தேன், அந்த பொண்ணை எப்படியா அடையணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். நான் அப்படியே நான் கேம்லிங் அது இதுன்னு சுற்றிட்டு இருக்கிறேன், அதனால எனக்கு சரியான இல்லை. நானும் என்னோடய ஃப்ரெண்டு சேர்ந்து இந்த பணிக்கம்பட்டியிலேருந்து ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வர்ற நேரத்தில் தினைக்கும் 5 to 5:30 இந்த ரேஞ்சில் தான் வருவாங்க. அந்த நேரத்தில் நாங்கள் 2-3 முயற்சி பண்ணோம். முயற்சி பண்ண நேரத்தில் எங்களுக்கு கிடைக்கல. கடைசியாக ஒரு நாள் ஒரு அந்தி சாயிற நேரம் 5-5:30 லேசாக மாலை தூவானமாக இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு சின்ன ஒரு கயிறை கட்டி வச்சா அந்த கயிறு தெரியாமல் அந்த 2 வீலரில் வந்து அவங்க விழுந்துட்டாங்க. விழுந்ததுக்கு பிறகு நாங்கள் அப்படியே அந்த வாழைத்தோப்புக்கு அந்த தூக்கிட்டு போயிட்டோம். அட்டன் பண்ணலாம்னு நினைக்கிறப்ப அந்த அம்மா சத்தம் போட்டுச்சு. ரொம்ப சத்தம் போடாமல் கழுத்தை நெரிச்சோம். அதுலேயே அந்த அம்மா இறந்துருச்சு. இறந்து போனதுக்கு பிறகு நாங்கள் அந்த போதையில் இருந்ததுனால எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியாமல் அதுக்கு இறந்ததுக்கு பிறகு நாங்கள் அந்த பொண்ணை ரேப் பண்ணோம். அதுக்கு பிறகு அந்த வந்த 2 வீலரை பக்கத்தில் பெரிய ஓடை இருக்குது, அந்த ஓடையில் அந்த 2 வீலரை தூக்கி போட்டு அப்படியே அங்கே புதைச்சிட்டு நாங்கள் போயிட்டோம் அப்படின்னு வாக்கு கொடுக்குறாங்க. அது விசாரணையில் அதெல்லாம் கரெக்டாக இருக்குது. அவங்க போட்ட இடங்களில் தேடி பார்க்கும்போது வண்டியும் கிடைச்சது. அதுக்கு பிறகு இவங்க மேலே நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்து இருக்கிற எவிடன்ஸஸ்லாம் நம்ம கரெக்டாக கொடுத்ததுனால அவங்களுக்கு ஆயுள் தண்டனை தீர்ப்பு கிடைச்சது. இது ஒரு சென்சேஷனல் கேஸு. ஏன் சென்சேஷனல் கேஸாக இருந்ததுன்னா அந்த நேரத்தில் ஆளுங்கட்சி எம்எல்ஏ சம்மந்தப்படுத்தியும் ஒரு கொலையானது ஒரு டீச்சருங்கிறதுனால கண்டுபிடிக்க முடியாமல் போயிட்டு இருந்ததையும் இது ஹைகோர்ட்னால சிபிஐக்கு மாற்றப்பட்டு பிறகு நம்ம தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ணி இதை மறுபடியும் அந்த தமிழ்நாடு போலீஸை இதை விசாரிக்கும் அப்படிங்கிற உத்தரவை வாங்கி அதன் பிறகு விசாரித்து இது கண்டுபிடிச்சதுனால பெரிய ஒரு சென்சேஷனல் கேஸு. அந்த நேரத்தில் ஆட்சி மாற்றம் வந்ததுக்கு பிறகு 2006 தான் இந்த கேஸுகளை கண்டுபிடிக்கிறோம். அப்போ சட்டமன்றத்திலேயே ஒரு தீர்மானம்லாம் போட்டு இந்த கேஸை கண்டுபிடிச்ச மக்களுக்கெல்லாம் பாராட்டுகள்லாம் கொடுத்தாங்க.